அந்நிய பாஷை பேசுவதனால் யாருக்கு என்ன பிரயோசனம் என்ற கேள்வி முரண்பாடான கருத்துக்களின் மத்தியில் முதன்மை பெறுகிறது என்பதை நாம் என்ன பிரயோசனம், அந்நிய பாஷை பேசுவதனால் யாருக்கு என்ன பிரயோசனம், இந்த கேள்வி அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். இப்போ விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் தேவன் தெளிவாக நம்ம அறியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 16:14 தெளிவாக சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அது என்ன அந்த அடையாளங்கள் என்றால், என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய நாமத்தினால நவமான பாஷைகளை பேசுவார்கள் என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 16:17 தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் இந்த நவமான பாஷைகளை பேசுவதற்கு இடரலாக பிசாசானவன் அந்நிய பாஷையை பற்றி பல்வேறு விதமான தர்க்கவாதங்களை விசுவாசிகள் மத்தியில் எழுப்பி மனுஷ ஞானத்தினை மேம்படுத்தி வேத வாக்கியங்களை உதாசீனம் செய்து தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து பரிசுத்த ஆவியின் பலமாகிய அந்நிய பாஷையை பேசுவதனால் ஏற்படும் பலாபலன்களை புறவிடாமல் தன்னாலான சகலத்தையும் செய்கிறான் சாத்தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்நிய பாஷை பேசுவதனால ஏராளம் நன்மைகள் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அப்போ என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த நவமான பாஷை தேவன் சொல்லியிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 16:17 விசுவாசிகளினால் நடைபெறும் அடையாளங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், அவர் அந்த நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லிக்க ஒரு நன்மையும் ஏற்படாமல் சும்மா பேசுங்கொண்டு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஏராளமான நன்மைகள் அதில் இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்கள் ஒரு விசுவாசிகளுக்கு அது ஒரு அடையாளம்.